திருமகலட்சுமி, அரசியல் களத்திற்கு நகர்கிறதா, ஏற்கனவே நகர்ந்துருச்சா கரூர் விவகாரம்? அன்னைக்கு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள இந்த ஸ்டாம்பீட் எல்லாம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட 8:10 இது அரசியல் களத்துக்கு நகர்ந்துருச்சு. செப்டம்பர் 27 அன்னைக்கு விஜய் பரப்புரை செய்த அன்னைக்கு அந்த நிகழ்வு, அதாவது 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவர் பேசும்போது அங்கே நடந்த நிகழ்வு. அதற்கு பிறகு 8:10 எல்லாமே இது அரசியல் களத்துக்கு நகர்ந்து போச்சு. ஏன்னா தாவேகா உள்பட எல்லா கட்சிகளுமே அவங்க இதில் ஒரு சதிப்பின்னல் அல்லது ஒரு வலைப்பின்னல் இருக்கிறது, அதனால தான் இப்படி நடந்தது, மற்ற எந்த ஊர்கள்லையுமே நடக்காதது, கரூரில் மட்டும் நடந்தது, இதற்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் அவர் பேசும்போதே கூட சொல்கிறார், மந்திரி மாதிரி ஒருத்தர் அப்படின்னு, செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒருவரை குறை சொல்லி ஒருவரை மட்டும் குற்றம் சாட்டணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு இதை எல்லாரும் நகர்த்திட்டு போயிட்டாங்க அன்னைக்கு. அதற்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அதில் ஆரம்பத்திலிருந்தே இதை அரசியலாகத்தான் எல்லாருமே பார்த்தாங்க. விஜய், அதாவது இன்றைக்கு முதல்வர் சொன்ன பிறகு கூட விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கேட்டிருந்தோம் நாங்கள். 7 மணிக்கு அவர் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ 12 மணிக்கு இல்லை அவர் வந்துருவார், 12 மணிக்கு பேசுவாருன்னு ஏன் உங்களுடைய எக்ஸ் தளத்தில் நீங்கள் பதிவு செய்தீங்க அப்படின்னு யாருமே விஜயை நோக்கி இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட எழுப்பல. அந்த எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அதை சொல்கிறது, அரசாங்கமும் மற்ற பொதுவாக பேசக்கூடியவர்கள் அவர் லேட்டா வந்தார் அதனால கூட்டம் கூடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களை தவிர பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை சொல்றதுக்கு மறுக்கிறாங்களா இல்ல அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் லேட்டா வந்தது அவருக்கு அதுல ஒரு பொறுப்பு இருக்கு, இல்ல அவருடைய கட்சியில இருக்கக்கூடியவர்கள் 12 மணின்னு பதிவு செய்தது ஒரு பெரிய தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏன் யாருமே இல்லை என்ற கேள்வி எழுகிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்து அந்த அமளிக்கு பிறகு வெளியில நின்று கிட்டத்தட்ட 20-25 நிமிடம் பேசிய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு கரூர் சம்பவம் நடந்த பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி அங்க ஹாஸ்பிட்டல்ல வெளியில அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கிறார். அந்த மீட்டிங்ல அவர் அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எங்களை மாதிரி சில கட்சிகள் கிட்ட இந்த மாதிரி கூட்டங்கள் எப்படி நடத்துறது அப்படின்னு நாங்க ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க கிட்ட தாவேகாவும் விஜயும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அன்றைக்கு பேசிய அவர் இன்னைக்கு அவர் மீது, அதாவது விஜய் மீது தவறு இருக்கிறது அல்ல லேட்டா வந்தாரு அவங்க இன்னும் கத்துக்கலன்றத சொல்லல, இன்னைக்கு அதை சொல்லல, இன்னைக்கு அதை சொல்ல மறுக்கிறார். இந்த 15 நாட்கள் இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த 15 நாட்கள் இடைப்பட்ட காலத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒருவர், அதை தாண்டி இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர், இந்த 15 நாட்கள்ல அவருடைய மனம் மாறி போச்சா அப்படின்னு தெரியல. இன்னொன்னு இன்றைக்கு விஜய் பின்னால அதை அன்னைக்கு கொடி பறக்குதுன்னு எல்லாம் சொன்னாரு கூட்டத்துல, இன்னைக்கு விஜய் பின்னால நிற்கக்கூடியவர்கள் தங்கள் பக்கம் திரும்பணும் அப்படின்றதுக்காக அவர் பேசுறாருன்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது எந்த குற்றமும் வந்துடக்கூடாது, அல்லது அவர் மீது எந்த குற்றச்சாட்டுமே வந்துடக்கூடாது, குற்றம்ங்கிறது அடுத்தது, எந்த குற்றச்சாட்டும் வந்துடக்கூடாது, அவரை அப்படியே ஒரு ஷெல்லுக்குள்ள வச்சு காப்பாத்துற மாதிரி மற்றவர்கள் அவருடைய கட்சிக்காரங்க கூட வெளியில அவருக்காக இவ்வளவு டிஃபெண்ட் பண்ணல. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது அதான் கேள்வியே. அரசாக திமுக சம்பந்தப்பட்டிருக்கு, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு, முதல்வர் பேசுறாரு, புரிந்து கொள்ள முடிகிறது. தாவேகா அந்த நிகழ்வை நடத்திய கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறது, அவங்க இன்னொரு பக்கம். ஆனா எதிர்கட்சியாக தானே அதிமுக இருக்கு, அவர்கள் இதுல அதீத பங்களிப்பையும் அதீத மாதிரியான முன்னெடுப்பையும் செய்யற மாதிரியான ஒரு தோற்றம் வருதா? அதான் நான் சொல்றேன், இந்த 15 நாட்கள் இடைப்பட்ட காலத்துக்குள்ள எங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்றாரு. எங்களை போன்ற இயக்கங்கள் கிட்ட இருந்து ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத அவர் கத்துக்கணும்னு சொல்றாரு. அன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க பிளே பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும். இன்னைக்கு அவர் பேசும்போது அந்த புள்ளியை தொட அவர் மறுக்கிறார். வேணும்னே தொடலையா இல்ல அவருக்கு தொட வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, வேணும்னே தொடலை. ஏன்னா அவங்களுக்கு தாவேகாவோடு ஒரு கூட்டணி இருக்கணும், அல்லது இந்த என்டிஏக்குள்ள விஜயனுடைய கட்சியும் வந்துடணும். அவங்க ஃபீலர்ஸ் எல்லாம் அனுப்புனது உண்மைதான், விஜய்க்கு நிறைய ஃபீலர்ஸ் அனுப்புனது உண்மை, அவங்க கட்சிக்காரங்க கிட்ட அதிமுகவிலிருந்து பேசியதும் உண்மை, விஜயனுடைய தரப்பிலிருந்து அதிமுகவோடு பேசியதும் உண்மை. இது எல்லாமே திரைமறைவில் நடந்த விஷயங்கள். அந்த திரைமறைவில் நடந்ததை வெளியில தெரியாம இருக்கணும்னு நினைச்சாலுமே கூட இன்றைக்கு அவரை பொறுத்த வரைக்கும்
இது வந்து விஜய் மீது தவறில்லை, அரசாங்கமே இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றது எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருக்கும் இதுல வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. அன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு மறுநாள் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடியதாக இருந்திருக்கும். இன்னைக்கு அதே ஸ்டாண்ட்ல இருந்திருந்தாருன்னா இது வந்து அரசியல் களத்துக்கு அவர் கொண்டு போகல, அல்லது தாவேகாவினுடைய தயவு இல்லாமல் அதிமுக இருக்கணும்னு நினைக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அவர் பேசக்கூடியது எல்லாமே தாவேகாவினுடைய தயவு வேணும்னு. இன்னொரு விஷயத்தையும் அவர் தொட்டு பேசுகிறார். ஜனவரி மாசம் எங்களுக்கு இதே இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனா வேலுசாமிபுரத்துல அதே இடத்துல தாவேகாவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு 2 நாள் முன்னால அதிமுக நடத்தினதை கோர்ட்டும் உச்சநீதிமன்றமும் அன்னைக்கு தொட்டு பேசல. அதையே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொட்டு பேசல. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவங்க கேட்டது, அவங்க ஏன் அதிமுகவுக்கு அன்னைக்கு மறுக்கப்பட்டதுன்னா அன்னைக்கு அவங்க கேட்டது வந்து பப்ளிக் மீட்டிங்க்கு. இது வந்து ரேலி வேற, பப்ளிக் மீட்டிங் வேற. ஸோ கூட்டம் வந்து வேறு விதமாக இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு மார்ச் மாசம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸும் அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து சில இடங்கள் எங்கெங்க வேணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணப்பட்ட ஒரு இடம் தான் வேலுசாமிபுரம். அப்போ தான் கூட்டம் நடத்தின இடத்துல தனக்கான ஒரு கூட்டம் வந்தவங்க, அந்த கூட்டம் வந்து ஒரு டிசிப்ளினோட செயல்பட்ட கூட்டத்தை கூட இவர் வந்து அங்கீகரிக்க மறுக்கிறார். அதை அங்கீகரிக்க மறுக்கும் போது தாவேகா சரிதான் அப்படின்ற ஆர்கியூ பண்ற இடத்துக்கு வந்துடுறார். அது தாவேகா கையாள வேண்டிய இந்த விஷயத்தை அதிமுகவும் பாஜகவும் கையாள்வதை தாவேகா எப்படி பாக்குது? திரு விஜய் எப்படி இதை பார்க்கிறார்? அவங்க யாருமே எதுவுமே பேசவே இல்லையே இது வரைக்கும். சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதுக்கே நீதி வெல்லும்னு சொல்லிட்டாரு அவரு. இனி இதுல வந்து வழக்கு மாற்றும் போதே நீதி கிடைச்சிட்ட மாதிரியும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இனிமே கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கிடைக்க போற மாதிரியும் அவங்க வந்து பேசுறாங்க. சிபிஐ எல்லாரையும் சம்மன் பண்ணுவாங்க, விஜய் உள்பட எல்லாரையும் வர சொல்லுவாங்க. எல்லாரும் போய் பதில் சொல்லணும். ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லணும், நிர்மல்குமார் பதில் சொல்லணும், புசி ஆனந்த் பதில் சொல்லணும். சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு விஜயும் பதில் சொல்லணும். எல்லாரும் பதில் சொல்லும் போது அவர்களுக்கு தெரியும் இதுல இருக்கக்கூடிய சிரமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு. நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய திமுகவை எதிர்ப்பது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே விஜய் அவர்கள் தான் குற்றம் சாட்டினார் சிபிஐ வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு போய் பிஜேபி கிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் தள்ளப்படுவார். விஜயை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே அவங்க எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அவங்க யாருமே களத்திலேயே இல்லை. அதிமுக விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீரோ வர்ஷிப், அந்த கல்ட் ஃபாலோயிங், அதெல்லாம் தங்களுக்கு ஒருவேளை கூட்டணிக்கு வந்தா தங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறது.